நல்லா தெரியுதா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கன மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த வீடியோ மூலமாக 100க்கும் மேற்பட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் கூட உலகம் முழுவதும் இந்த செய்தியை கேட்கலாம். நாம் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் உரிய வகையில் இதுதான் இந்த வீடியோ எடுக்கிற நோக்கம். அதுதான். ஆகவே இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரி, இந்த சபையில் நீண்ட காலமாக வருஷங்களாக ஊழியம் செய்கிற நம்ம புதூர் பகுதியில் சில முறை நான் செய்திகள் கொடுத்துருக்கேன், சாட்சி கொடுத்துருக்கிறேன். அந்த சபையை உற்சாகப்படுத்தினது பலப்படுத்தினது உண்டு. இந்த 2024 ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்தில் மேல் வீட்டு ஜெப அறையில் ஆண்டவர் புதிய ஆலயத்தில் கூடும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். காலையில் என்னுடைய சாட்சியோடு இயேசு முதல் வருகையில் ஏன் வந்தார் என்ற காரியத்தை விளக்கினேன். இன்று மாலை கூட்டத்திலே 2ஆம் முறை இயேசு வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார் என்ற காரியத்திலையும் ஒரு 4 காரியம் சொல்ல போகிறேன். காலையில் ஒரு 4 காரியம் சொன்னேன், இப்போவும் ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். இந்த 24வது வருஷம் கடைசியில் 4 நாளாக பிரித்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன். இன்றைக்கு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்காக நான் சிறை சென்ற அனுபவத்தை சுருக்கமாக சொல்ல போகிறேன். காலையில் என்னுடைய சாட்சியை சொன்னேன். அந்த கார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒழுக்கி வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த எளிய அடியனை ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை பயன்படுத்தி வருகிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நான் அறிந்த புராணங்கள், இதிகாசங்கள், மந்திரங்கள், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த சாமி கதைகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி வேதா வசனத்தோடு இணைக்கப்பட்டு அதனுடைய கருப்பொருள் இயேசுவே என்பதை நான் கண்டுபிடிச்சேன். எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ஒரு நல்ல அருமையான யார் என்ன சொன்னாலும் அந்த கருத்து என்ன, நம்ம அதைத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. முருகுன்னா அழகுன்னு அர்த்தம், கிருஷ்ணன்னா பரமாத்மான்னு அர்த்தம், விநாயகர்னா விண்ணுக்குரியவர்னு அர்த்தம், சிவன்னா அன்புன்னு அர்த்தம். உடனே நம்ம பேர்களை கேட்ட உடனே அந்நிய தெய்வங்களை போல் இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம புதிய ஏற்பாட்டுக்காரங்க, நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம யூதர்கள் இல்லை, கிறிஸ்தவங்க. அந்த கருப்பொருளை பார்த்து பவுல் சொன்ன மாதிரி, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 17:23 படி நம்ம சொல்ல பழகணுமே தவிர பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி தற்கூரியாக காட்டு பிராண்டி காலத்தில் நம்ம இருந்தவங்க இல்லை. அப்படியே போதிச்சு தொலைஞ்சதுனால இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு அதே அறிவு தான் இருக்கே தவிர இயேசுவின் அறிவும் அப்போஸ்தலருடைய புரிதலும் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு குறைவாக இருப்பது வருத்தமான காரியம். நாங்கள் அந்த அப்போஸ்தல சத்தியத்தை அறிஞ்சு தொடர்ந்து பேசுகிறதுனால இந்த மாதிரி கருத்துக்களை தைரியமாக சொல்கிறோம். ஆகவே நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையும் இல்லை, அவரை தான் நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் அறியாமல் வணங்கிக்கிட்டு இருக்கீங்க பலிபீடத்தை வச்சுக்கிட்டு. அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை 23 31 வரை படிச்சிங்கன்னா அருமையான ஒரு சுவிசேஷம் அங்கே பவுல் சொல்கிறத கவனிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் கையினால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் என்ன செய்கிறதில்ல, வாசம் பண்ணுறதில்ல. எல்லாருக்கும் ஜீவ சுவாசத்தை குடிக்கிறவர். தாம் ஏதாவது தேவையானது போல மனுஷர் கையினாலே பணிவிட கொள்றதும் இல்லை. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, அவருக்குள்ளே தான் அசைகிறோம், இருக்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற வார்த்தையின்படி நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தில் வந்திருக்கோம்.
உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பகிரங்கமாக சொல்கிறான் 28. ஆகவே 29ஆம் வசனத்திலே நம்ம தேவனுடைய சந்ததியாக இருக்க இதை படியுமா அந்த வசனத்தை? நாம் என்ன அந்த அத்தனை பட்டணம் புறஜாதிக நீங்கன்னு சொல்லலை, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சந்ததிகளாக நம்ம இருக்கிறோம். மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தி ஐடியா படி உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? தெளிவாக இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அந்த அறிவு கிடையாது. யாக்கோப்பு ஒரு கல்லை நட்டி அதில் எண்ணெயை ஊற்றி பெத்தேல்னு பேர் வச்சான். சாமுவேல் காலத்தில் ஒரு கல்லை நட்டி இம்மற்றும் கர்த்தர் உதவி செய்தாருன்னு அதுக்கு எபினேசர்னு பேர் வச்சாங்க. கல் தான் அது. இன்னைக்குள்ள கிறிஸ்தவே அந்த புரிதல் இல்லாமல் அது ஒரு கல் தாண்டு இல்லாமல் அந்த கல்லை ஊண்டி வச்சு பேர் வச்சதுனால இவன் அந்த பாட்டை பாடுறான். எபினேசர் இதுவரை அந்த அந்த எபினேசர் அந்த கல் தான் மட்டும் உதவி செய்கிற கல்லை ஊண்டி அந்த பேரை வச்சாங்க. இங்கே பவுல் என்ன சொல்கிறான்? பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும்னு நம்ம நினைக்கலாகாது. 30ஆம் வசனத்திலே அறியாமையுள்ள காலங்களை தேவன் அதை காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ இன்னைக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம எல்லாருக்கும் கட்டளை மனம் திரும்பணும். அறியாமுள்ள காலம் பழைய ஏற்பாடு, அது தேவன் அது கண்டுக்கிறல. காட்டு முன்னாடி காலம், இன்னைக்கு புதிய ஏற்பாடு காலம். எல்லா மக்களும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஒருவராது கெட்டு போது பிதாவின் சித்தம் இல்லை. இந்த அடிப்படையில் ஒரு புஸ்தகத்தை நான் எழுதி மக்களுக்கு சொல்லணுமே என்ற முறையில் மெய்யான ஜோதி என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதினேன். புராணங்களை இணைச்சி இயேசு கிறிஸ்துவே அந்த மெய் ஜோதி மெய் ஒளி இவர் தான் என்ற கருத்தை புற மக்களுக்கு நம்ம சகோதரர்களுக்கு சொல்லணுமே என்ற முறையில் புஸ்தகத்தை 91 வெளியிட்டேன். 1991 வெளியிட்டு 2001 என்னை கைது பண்ணுறாங்க. 10 வருஷம் ஒரு பெரிய எழுப்புதல் பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. அநேகர் அதில் ரசிக்கப்பட்டாங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இவரை தடை பண்ணணும், அந்த புக்கை தடை பண்ணணும், கைது பண்ணணும் என்ற முறையில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி எல்லாம் சேர்ந்து சதி யோசனை செய்து என்னைய 2001 கைது பண்ணி மதுரை மத்திய சிறையில் என்னை வச்சாங்க. ஒரு தப்பும் செய்யலையே. நான் ஏன் இப்படி என்னை ஜெயிலுக்கு வச்சுருக்கீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை நீங்கள் தானே எழுதியிருக்கீங்கன்னு அந்த அம்மா இந்திரான்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. இந்திராணி ஜட்ஜு பேர், நீங்கள் தானே எழுதுனது அப்படின்னு சொன்னாங்க. ஏம்மா நான் தொகுத்தது இது, நான் எழுதலை. பலருடைய எழுதின தொகுப்பு நான் இணைச்சிருக்கேன். அண்ணாதுரை எழுதியிருக்காரு, கலைஞர் எழுதியிருக்காரு, பெரியார் எழுதியிருக்காரு. இந்த இதெல்லாம் தொகுப்பு தான் அந்த புக்கு. புலவர்கள் எழுதியிருக்காங்க, திருக்குறள் இருக்குது. அதெல்லாம் தொகுப்பு நூலே தவிர நான் சுயமாக அதை எழுதலை. அப்படி இணைத்தவனுக்கே கைதியன்னா எழுதுனவனை போய் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பதில் பேச முடியல. இதெல்லாம் வக்கீலை வச்சு பேசிக்கங்கன்னு சொல்லி 15 நாள் ரிமாண்டுன்னு சொல்லிட்டாங்க. மதுரை மத்திய சிறையில் உள்ளே போனேன். செல்லு என்ற ஒரு பகுதியில் போட்டாங்க. செல் என்று ஒரு பகுதி இருக்கும் சிறைச்சாலையிலேயே. வெளியிலிருந்து பார்த்தா ஒரு பெரிய சுவர் இருக்கும், சுற்றி காம்பவுண்டு சுவர், பெரிய சுவர். யாரும் சாதாரணமாக ஏற முடியாது. உள்ளே போய் பார்த்தா என் பிதாவின் வீட்டில் அநேக வாஸ்தலங்கள் மாதிரி ஏகப்பட்ட ரூம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கான். அந்த குடியில், இந்த குடியில், இந்த இது, அந்த குடியில். உள்ளே பார்த்தா ஆஸ்பத்திரி இருக்குது, இப்போ விளையாடுற இடம் இருக்குது, கிரவுண்டு இருக்குது, கடை இருக்குது. அது ஒரு உலகம் மாதிரி. அதில் கூட காற்றோட்டமாக விடாமல் சிறையில் ஒரு செல்லுன்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் என்னை வச்சுட்டாங்க.
வெள்ளிக்கிழமை இயேசுவை தெலுவில் அரைஞ்ச மாதிரி அன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. சனிக்கிழமை வெளியே பேப்பர் வந்துடுச்சு, கிறிஸ்தவ போதகர் கைது, மதவெறியை தூண்டியதாக வழக்கு. அந்த பேப்பர் கட்டிங்கெல்லாம் வச்சுருக்கேன் நான். அப்போ பேப்பர் அந்த வெளியே பேப்பர் வந்த உடனே உள்ள நிறைய சிறையில் உள்ள கிறிஸ்தவங்க இருப்பாங்க இல்லையா, சும்மா பேர் கிறிஸ்தவம் இருப்பாங்கள, வெளியில் வந்தால் எவனும் பாஸ்டரை மதிக்க மாட்டான், வெளியில் இருக்கும்போது கோயிலுக்கும் போக மாட்டான். உள்ளே வேறு வழி இல்லாமல் அங்கே அடப்பட்டு இருக்கிறதுனால டக்குன்னு பாஸ்டர் கைதுன்னு சொன்ன உடனே பாஸ்டர் வந்துட்டார் சந்தோஷம், அவரை தேடி பிடிங்க, ஜெபம் பண்ணுவோம், அவரை விட்டு சத்தியத்தை கேட்போம்னு சொல்லி வெளியில் வந்தால் எவனும் கோயிலுக்கு வராதவே உள்ளே ஒரு ஆர்வம் இருக்குது. பாஸ்டர் பார் பிடிங்க, அவர் எங்கே இருக்கிறாருன்னா நான் செல்லில் இருக்கேன், வெளியே இருந்தால் என்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த செல்லு எதுக்காக போடுறாங்கன்னா, ஒரு 10 கொலை 20 கொலை செய்கிறவனுக்கு தான் தீவிரவாதி தான் அங்கே உள்ளே போடுவாங்க, சாதாரண ஆளுகள்லாம் போட மாட்டாங்க. அப்போ இவர் ஒரு பெரிய தீவிரவாதி, என்னைய உள்ளதையும் போட்டாங்க. காற்றும் இல்லை, ஒன்றும் வெளிச்சம் இல்லை, இருட்டு, மயக்கம் போட்டு கிடந்தேன். அப்புறம் விசுவாசிகள்லாம் பேப்பர் பார்த்து தேடி கண்டுபிடிக்காதனால திங்கக்கிழமை அப்புறம் கண்டுபிடிச்சி நான் மயக்க நிலைமையில் என்னை அங்கே உள்ளே ஆஸ்பத்திரியில் போட்டு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி அங்கே பராமரித்தாங்க. அப்புறம் பாஸ்டர் போன ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உங்களை தேடினா ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஜெபம் நடத்தி ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணி உங்கள் சாட்சியெல்லாம் கேட்கலாம்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம், முடியல. இந்த வாரத்தில் ஜாமீன் கிடைக்காதபடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சாட்சி கொடுங்க, செய்தி கொடுங்கன்னு சொல்லி டெய்லி என்கிட்ட வருவாங்க, சத்தியத்தை கேட்பாங்க. நானும் வேறு வழி இல்லைல்ல, 6 மணிக்கு திறந்தால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் அடைப்பான், வேறு எந்த வேலையும் கிடையாது. காலையில் 7 மணிக்கு சூடாக டீ வெளியே கூட அப்படி குடிக்க முடியாது. 8:30 மணிக்கு சுடுசோறு சாம்பார், 12 மணிக்கு மணி அடித்தா சாப்பாடு, அருமையான சோறு, உள்ள கலர் டிவி, 2 தடவை குளிக்கலாம், எல்லாம் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம். ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியல, இப்போ சிறை ஒரு பெரிய சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. அதனால தான் மாமியார் வீடுன்னு சொல்லிட்டான் போடுறது. சில ஆளுங்க வெளியே ரிலீஸ் ஆக போகும்போது, ஐயா தயவு செய்து என்னை அனுப்பாதீங்க, ஏதாவது ஒரு கேஸு இருந்தால் என் மேலே சும்மா போட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் இல்லை தள்ளி விடுங்க ஐயா, நல்லா நிம்மதியாக இருக்கேன், நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த அளவில் அந்த சிறைச்சாலையில் ஏறக்குறைய ஒரு மாதம் 2 மாதம் அங்கே இருந்து ஜாமீன் கிடைக்காத அளவில் இருந்து உள்ளே நல்லா ஊழியம் செஞ்சேன். அநேகம் ரசிக்கப்பட்டாங்க, அநேகம் மனம் திரும்பினாங்க. இந்த மாதிரி குறி சொல்கிற நாய்க்குமார் குடும்பத்தில் இருந்தால் அவர் ரசிக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஒரு சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னும் அநேகர் இப்போ விடுதலையாகி அண்ணா பிறந்த நல்ல விடுதலை பண்ணுவாங்கள்ல, நிறையா விசுவாசிகள் விடுதலை பண்ணவங்கள்லாம் இப்போ நிறையா இருக்காங்க எங்கள் பகுதியில் விடுதலையான, இன்னும் என் தொடர்பில் தான் இருக்காங்க ஃபோனில். அந்த மாதிரி ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நான் சிறை சென்றது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், ஊழியத்தை செய்தேன். சாமித்துறைன்னு ஒரு லாயரை மதுரை மாவட்ட போதகர்லாம் எனக்காக ஜாமீன் எடுக்க நியமித்தாங்க. அவர் ஒரு இந்து, அவர் வக்கீல் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருக்கார். அவர் அந்த புஸ்தகத்தை படித்து என்னடா பிரச்சனை, இந்த புஸ்தகம் கைது பண்ணுற அளவில் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி படிக்கும்போது தொடப்பட்டார். என்னை தொடர்ந்து கூப்பிட்டு பைபிள் ஸ்டடி எடுக்க சொன்னார். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் வாங்கிட்டேன். யார்? எனக்கு ஜாமீன் எடுத்த வக்கீல். ஆகவே வக்கீலுக்கு தான் நம்ம பணம் கொடுப்போம், அவர் எனக்கு காணிக்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி இன்ன வரைக்கும் என் விசுவாசியாக எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக நண்பராக இருக்கார். சாமித்துறை நான் சும்மா சாதாரண ஆளை சொல்லலை, ஹைகோர்ட் லாயரு, இப்போ மெட்ராஸுக்கு அடிக்கடி வந்து போவார். இப்போ இருக்கார், இப்போ வக்கீல் சங்க தலைவராக. ஆகவே தேவ பிள்ளைகளே, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம்.
முகாந்திரம் இல்லாமல் எந்த கஷ்டமும் துன்பமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வராது. எத்தனை கஷ்ட சோதனைகள் வந்தாலும் அதில் ஒரு காரணத்தை வச்சிருப்பார் தவிர வேற அல்ல. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாக தான் காணும். பின்னாடி சமாதான பலனை தரும் என்று அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. ரோமர் 8:28 சகலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்குதுன்னு போட்டிருக்கு. சகல எந்த காரியமும் அவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்குது. நீ உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, உண்மையான ஊழியக்காரனாக இருந்தா, உண்மையான விசுவாசியாக இருந்தா, நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்ட துன்பங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றிடுவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இப்படி ஏன் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு நினைக்காதீங்க. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அந்த கேஸே தள்ளுபடி ஆயிடுச்சு. கேஸே நடக்கலை, தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்புறம் மான நஷ்டீடு போடுங்க, உங்களை கைது பண்ண இன்ஸ்பெக்டருக்கு வேலை இல்லாமல் ஆக்கிடுவோம், மான நஷ்டீடு வாங்கி கொடுப்போம்னு சிலர் சொன்னாங்க. அது எதுக்குயா? பாவம், அவர் ஒரு கடவுள் வைராக்கியத்தில் தான் யாரோ சொல்கிறது கேட்டு செஞ்சுருக்காரு. நான் உள்ளே போய் நிறையா ஊழியம் செஞ்சுருக்கேன், அவருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர அவரை வேலை இல்லாமல் ஆக்குறது எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். கேஸ் தள்ளுபடி பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் எத்தனை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆதி அப்போஸ்தலர்கள் சிறையில் பல முறை கைது பண்ணப்பட்டு சிறையில் இருந்திருக்காங்க. பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணி பாட்டு பாடினாங்கன்னு இருக்கு. கர்த்தர் சங்கிலி உடைச்சாரு, சிறைச்சாலையை கதவை உடைச்சி கொண்டு வந்தார் அவங்கள. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால் சிறை போன்ற சில வாழ்க்கையில் இருக்கீங்களா? வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஊழியக்காரங்கிட்ட கூட மனம் திறந்து சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா? எல்லாம் கர்த்தர் அறிவார். பேதுரு சிறைச்சாலையில் தூங்கும்போது விசுவாசிகள் ஜெபிச்சாங்க. கர்த்தர் அந்த விசுவாசிகள் ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுதலை ஆக்கிறார். பேதுரு பெரிய ஊழியக்காரன், உரட்டு போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான், கவலையே இல்லாமல். விசுவாசிகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். அப்போஸ்தலர் 12 இருக்குது. நான் சொல்கிறது 5ஆம் வசனத்தில் விசுவாசிகள் ஜெபத்தை கேட்டு பேதுருவை விடுதலை ஆக்கினார். இது ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, எதுக்கெடுத்தாலும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், ஜெபம் ஜெபம், அவரை தேடு இவரை தேடு. இந்த அவர் தீர்க்க தரிசனம் வர உள்ளவர், இந்த இவர் அப்படியே ஜோசி மாதிரி சொல்லுவார், இந்த இவர் பிள்ளை வரத்துக்காக ஜெபம் பண்ணுவார், இந்த பாஸ்டர் பிசாசியை தட்டுவார்னு சொல்லி ஒரு செக்ஷன் போது வச்சுருப்பான் போல் இருக்கு. அதுக்கு ரசிகர் பட்டாள மாதிரி போகிறது. எல்லாரையும் விட இயேசு பெரியவர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். கஷ்டம் வரும்போது, சோதனை வரும்போது கதவை பூட்டி அறை வீட்டில் இருக்கிற ஒரு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அப்பொழுது அவர் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார். லேலுயா. ஆகவே ஊழியக்காரங்கிட்ட போகிறது ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதை காட்டிலும் இயேசுவை நேசிங்க, அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, நேசிங்க. ஊழியர்கள் மாறலாம், இயேசு மாற மாட்டார். ஊழியர்கள் உங்களை புரிஞ்சிக்கலாமல் இருக்கலாம், தேவன் உங்களை நேசிக்கிறார். அவரிடத்தில் இப்போ வந்த நீங்கள் உங்களை கைவிடவே மாட்டார், தள்ளிவிடவே மாட்டார். உங்களை எண்ணங்களை எல்லாம் அறிவார். சமாரியா பெண்ணு எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு வந்துச்சு. இயேசு அந்த அம்மாவை நேசித்தார், ரட்சித்தார். தெற்கதரிசி என்று காண்கிறேன்னு சொல்கிற அளவில் அந்த அம்மா எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்கிற அளவில் யோவா 4ஆம் அதிகாரத்தில் உயர்த்தப்பட்டா. 44 வசனத்தில் அந்த ஊர்க்காரங்களே சொல்கிறாங்க, சிறியே ஒன்று சொல்லி நிமித்தம் அல்ல, அப்படி உபதேசத்தை நேரடியாகவே கேட்டோம். உண்மையிலேயே அவர் வருகிறவன தீர்க்கதரிசி, தேவகுமார உலக ரட்சகர் இவர் தான் நம்புகிறேன். ஊர் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் புத்தியில் வந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு தடவை இந்த சமாரியா கிராமம் இயேசுவை ஏற்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கிராமத்தில். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 52-53 இருக்குது அந்த இது. அப்போ இயேசுவின் சீசர்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்தவங்க தானே, இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை. உடனே என்ன சொன்னாங்க? எலியா செஞ்ச மாதிரி அக்கினி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிருவோமான்னு கேட்டாங்க. இயேசு அதட்டுறாரு, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவன்னு தெரியாதா? மனசுகுமாரனை அழிப்பதற்கு அல்ல,
ரட்சிக்கவே வந்தேன். அல்லேலூயா. அதனால் புறஜாதிகளை நம்ம வையக்கூடாது. ரட்சிக்கப்படலை அப்படி இல்லை, பிசாசின் பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தற்கூறிகளைப் போல நம்ம பழைய ஏற்பாட்டுக்காரங்களை போல இருக்கக்கூடாது. எலியாவின் தேவன் நம் தேவன் இனிமேலும் பாட்டு பாடாத. எலியாவின் தேவன் நம் தேவன் இல்லை, இயேசுவின் தேவன் தான் நம் தேவன். இயேசு சொன்னார், என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும், என் பிதாக்கிட்டையும் உங்கள் பிதாக்கிட்டையும் ஏறி போகிறேன்னு சொல்கிறாரு. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு மத்திய 11:28 சொன்னார், 30 சொன்னார். இயேசு தான் நமக்கு மாடல். இயேசுவின் தேவன் தான் நம் தேவன், எலியாவின் தேவன் இனிமேல் சொல்லாதீங்க, பாட்டு பாடாதீங்க. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு வேற. அந்த விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் வேற. அந்த ஜபம் வேற, இந்த ஜபம் வேற. அந்த உடன்படிக்கை வேற, இந்த உடன்படிக்கை வேற. அந்த ஊழியம் வேற, இந்த ஊழியம் வேற. இதை புரிஞ்சாதான் எழுப்புதல் வந்திருக்குமே. என்னைக்கோ மண்ணையும் சோத்தையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரில இன்றைக்கி உள்ள போதகர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படா எழுப்புதல் வரும்? நீங்களாவது தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. இயேசுவின் கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும் இருக்க கடவுது. ஆகவே அந்த அன்னைக்கு இயேசு அதட்டி அந்த ஊரை விட்டதுனால சமாரியர்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. சமாரியா ஜனங்கள் முழுவதும் அந்த பெண்ணால் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ரகசியம் போனால் அத்தனை ஊரும் ரட்சிக்கப்படுது பாருங்க. அதனால தான் இயேசு உயிர் திறந்த உடனே முத அந்த காட்சியை ஒரு பெண்மணிக்கு தான் கொடுத்தாரு. அந்த அம்மா தான் போய் சீசர்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு சொல்லிச்சு. சாதாரண சபை மக்கள் தான் ஜெபிச்சாங்க, பேதுருவே விடுதலையானார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பாஸ்டரும் உங்களைப் போல பாடு உள்ள மனுஷன்தான். அதனால் நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. ஏசு அப்படி தான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலம் உள்ள எங்கள் பிதாவே, ஏன் பிதாவேன்னு சொல்லலை, எங்கள் எல்லாரையும் சேர்த்து உங்களுக்கும் பிதாதான்னு சொல்கிறாரு. பிதான்னா அப்பா. அப்பா பிள்ளைகளுக்குள்ள உறவு உங்களுக்கு தெரியும்ல, அதே தான் தேவன். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நடுங்கணும், அக்கினி புகை எழும்பி மந்தாரம் முழுவதும் அந்த 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 மலையே பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. மோசே கூட அலர்னான் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. பிதா அப்பான்னு சொல்லி கொடுத்தார். லேலுயா. சொந்த தகப்பன் அவர். ஆகவே தகப்பன்கிட்ட தாராளமாக கேட்கலாம். தகப்பனை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். உலக அப்பாக்கள் அப்படி இல்லை, பரலோக அப்பா என்னைக்கு நமக்கு அப்பாவாக இருக்கார். அவர் சொந்த குமாரன்னு பாராமல் நம்ம எல்லாருக்கும் ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான் இருக்கு. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு சொன்னார். ஆகவே முதலாம் வருகையில் வரும்போது இத்தனை சத்தியங்கள் சொன்னவர், இரண்டாம் வருகையிலே ஏன் வர்றார், எதுக்கு வர்றார், ஒரு 4 காரியத்தை சீக்கிரமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதல் காரியம் மத்தேயு 24:30 இரண்டாம் வருகை ஏன், அந்த தலைப்பு. முதலாம் வருகை ஏன் தலைப்பு காலையில் பேசினேன். மாலையில் இரண்டாம் வருகை ஏன் என்ற கேள்விக்கு ஒரு 4 காரியம். முதல் காரியம் மத்தேயு 24:30 படிங்க. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு ரெண்டாம் வருகையிலே சகல ஜனங்களும் புலம்புவாங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கண்ணால் பார்ப்பாங்க. நேரடியாக பார்த்தா ஆச்சரியப்படணும், பயப்படணும், இயேசு வந்துட்டாருன்னு சந்தோஷப்படணும். புலம்புறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தெரிஞ்சிருந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பறி கொடுத்தவன் தான் புலம்புவான். அதுபோல் அவங்க நேரங்களை, காலங்களை, வருஷங்களை பயன்படுத்தாமல் இயேசுவை ஏற்றுக்கிறாம, இயேசுவை கேள்விப்பட்டிருக்காங்க, வர்றாருன்னு தெரியும், ஆனால் ஏற்றுக்கிறல. அப்புறம் பார்த்துக்குருவோம் நாட்களை விட்டுட்டாங்க. வர்றாரு, திடீர்னு வர்றாரு. ஐயோ சொன்னாங்களே கேட்கலையே.
அதுக்கு பேர் தான் புலம்பல். ஐயோ என் நாட்களை வேஸ்ட் ஆகிட்டேனே, அதுக்கு பேர் தான் புலம்பல். நீ புலம்புற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. 2ஆம் வருகையிலே உலகம் முழுவதும் இயேசுவை பார்த்து புலம்புவார்கள். 1. 2வதாக அதே மத்தேயு 24:31 படிங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு தம்முடைய தூதர்களை அவர் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. 2ஆம் வருகை காலங்களில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை கர்த்தர் சேர்க்கிறார். நாம தெரிந்து கொண்டதில்லை, அவர் தெரிந்து கொண்டது. நல்லா கவனிங்க. இயேசுவை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பிசாசு கூட இயேசுவை தேவகுமாரனேன்னு சொல்லி நடுங்குதில்ல. அதுக்காக அவனை திரும்ப கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியுமா பிசாசியை? அந்த மாதிரி இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். ஒரு பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யாருன்னு கேட்டுச்சு. இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எத்தனையோ அரசியல் அதிகாரிக அரசியல்வாதிகள் இயேசுவை பற்றி நல்லா பேசுகிறாங்க. நல்லா பேசுகிறேன். கலைஞரை பேசுவார், வை கோபாலசாமி பேசுவார், இயேசுவை பற்றி சினிமா நடிகர்கள்லாம் பேசுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் அவரால் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா என்பது தான் கேள்வி. அல்லேலூயா. நாம் அவரை ஏற்றுக்கலாம், அவர் நம்ம ஏற்றுக்கொண்டாரா என்பது தான் முக்கியம். நல்லா கேளுங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு பெரிய ராஜா மணவாளனா வந்தா நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு சாதாரண பொம்பளை சொல்லலாம். ஒரு பெரிய உச்சபட்சம் உள்ள நடிகரை ஒரு சாதாரண ஒரு பொம்பளை இந்த நடிகரை நான் பரசுனா ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம். உடனே மனைவியாக முடியாது. அவர் ஏற்றுக்கிறணும் இந்த அம்மாவை, அப்போ தான் கல்யாணம் ஆகும். இப்போ கிறிஸ்தவ திருமணத்தில் அப்படித்தானே கேட்குறாங்க. உடனே எனக்கு சம்மதம்னு சொன்ன பொம்பளை சம்மதம்னு சொன்னவொடனே தாடியை கட்டுறான்னா சொல்லுவாங்க. அவரையும் கேட்பாங்க, ஐயா உனக்கு சம்மதமா? அவர் சம்மதம் சொன்னாதான் அப்புறம் கையை பிடிச்சி கொடுப்பாங்க. மணவாளன் இயேசு, மணவாட்டி தான் சபை மக்கள். நாம் அவரை ஏற்றுக்கலாம், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வது முக்கியமான. 2 பேரும் ஏற்றுக்கிறணும். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியம் அவர் நம்மளை ஏற்றுக்கிறணும், அவர் நம்மை தெரிஞ்சு கொண்டிருக்கணும். ஒரு ரகசியம் சொல்கிறேன். யோவான் 1:12 நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு சொல்கிறது ஒரு பக்கம். ஒரு பணத்துக்கு ஒரு காசுக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கே இருக்குது தெரியுமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 18 படிங்க. 2 கொரிந்தியர் 6:18. 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வவல்லமுள்ள கர்த்தர் சொல்றார். பவுல் சொல்லலை, கர்த்தர் சொல்றார். அப்பொழுதுன்னு சொல்கிறார்ல, எப்பொழுது மேலே படிச்சிங்கன்னா அந்நிய நுகத்தில் கலப்பட வேண்டாம், அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு பங்கு வேண்டாம், இருளுக்கு ஒளிக்கு ஐக்கியம் கிடையாது, பொல்லாத ஜனங்களுக்கு நீ பிரிஞ்சு வா, அவங்களோட சேராத, இத்தனை நிபந்தனை இருக்குது. இத்தனைக்கு நீ செஞ்சா, அப்பொழுது அப்படி செஞ்சா நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இதுதான் முழுமை. 2வது பக்கம் இதுதான். முதல் பக்கம் யோவான் 1:12. 2வது பக்கம் 2 கொரிந்தியர் 6:18. மறந்துடாதீங்க. அதனால தான் நிருபங்களை படிக்க சொல்கிறேன், சுவிசேஷங்கள் படிங்க. இதுதான் சத்தியம் இருக்கு. ஆகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை 4 திசையிலிருந்து கர்த்தர் சேர்ப்பார். அதுதான் ரகசிய வருகை என்று சில முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்குது. சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ரகசிய வருகைன்னா
வானத்திலிருந்து அந்த சேர்த்து கொண்டப்பட்டவங்களை அப்படியே அவர் எடுத்துக்கிடுவார் மணவாட்டியாக. தகுதி இல்லாதவங்களை கைவிடுவார். அது 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம், கொஞ்சம் முன்னாடி நடக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு 3 வருஷம் வித்தியாசம் இருந்தீங்களேன். அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நொடி. ஆண்டவருக்கு 1000 வருஷமே ஒரு நாள் தான். 1000 வருஷம். அந்த அளவில் இருக்கும்போது 3 வருஷம் ஒரு 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 அரை மணி நேரத்தில் போயிடும். அதான் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம். கிறிஸ்துக்குள் முதலாவது உயிர்த்தெழுந்தவங்க வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 4 திசையிலேருந்து கூட்டி சேர்க்கப்படுறாங்க. தகுதி இல்லாதவங்களை கைவிடுறார். அதான் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. 4 திசையிலிருந்து மணவாட்டியாக ஆகாயத்திலே மேகங்களில் அவர்களோடு கூட கிறிஸ்துக்குள் மரித்தவங்க எந்திரிச்சிட்டு உயிரோடு இருக்கிறவங்கெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அதுதான் 1 திசைக்கு 4 அதிகாரத்தில் 15, 16, 17 இவ்விதமாக எப்பொழுதும் நம்ம கர்த்தருடனே கூட இருப்போம் இருக்கு. அப்போ கர்த்தருடனே கூட இருக்கும்போது 2ஆம் வருகையில் இயேசு வரும்போது அவங்களும் கூடயே வருவாங்க. ஏன்னா மனைவி ஆயிட்டாங்க. முன்னாடி கல்யாணம் ஆகாமல் சின்ன பிள்ளையாக வந்தார், இளவட்டமாக போனார். திரும்ப மணவாளனா சபை எடுத்துட்டு திரும்ப 2ஆம் வருகையில் வரும்போது ராஜாதி ராஜாவாக வர்றார். அப்போ அதை எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்கள்லாம் ராணிகளாக வர்றாங்க, ராணியாக வர்றாங்க. அதான் யூதா 15ஆம் வசனத்தில் 1000 பரிசுத்தவான்களோடு வர்றாருன்னு அங்கே போட்டிருக்கு 2ஆம் வருகையில். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் தேவரீர் வருவீர், தேவருடைய தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு போட்டிருக்கு. அப்படியே பாதம் கிழக்கிலே ஒளிவு மலையில மேலே தங்கும்னு போட்டிருக்கு. அதான் 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில் வரும்போது மணவாட்டியோடு வர்றாரு. அந்த மணவாட்டி யாருன்னா முன்னாடியே அந்தி கிறிஸ்துவுக்கு 666க்கு நீங்களாகி எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. லேலுயா. ஆகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை சேர்ப்பார். நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறியா? அவர் உங்களை தெரிந்து கொள்ள, உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 14 உள்ள காரியங்கள்லாம் நீங்கள் விட்டு இயேசுவை கிட்ட வந்துட்டீங்கன்னா அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். லேலுயா. 3ஆவதாக இயேசு எந்த மாதிரி வர்றாரு வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 16ஆம் வசனம் படிங்க. 16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தார் என்னும் நாமம், அதாவது அவர் சரீரத்தை தொடன்னா சரீரம். சரீரம்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா சபைக்கு ஒப்பனையாக இருக்குது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானதுன்னு சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12 போட்டிருக்கு. கிறிஸ்துவின் சரீரம்னே இருக்குது. அந்த சரீரத்தில் கிறிஸ்துவாகிய சபையிலே சரீரத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கணும். முதல் பேரானவர்கள் சர்வ சங்க சபை, சீயோன் சங்கம், சர்வ சங்கம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கு. அதான் ஆண்டவர் உங்கள் பேரை பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொன்னார், பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்க. லேலுயா. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய துணையிலே ஒரு பேர் ராஜாதி ராஜாவாய் வர்ற. ஏழையாக வந்தார், தாழ்மையாக வந்தார், கழுதையில் வந்தார், இப்போ குதிரையில் வர்றாரு. சாதாரண நிலைமையில் ஒரு ஏழை மரியாளம்மாவை தெரிந்து கொண்டு அவர் மாட்டு தொழுவத்தில் கூட பிறக்கலை. சில ஆளுங்க மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு சொல்கிறாங்க இல்லையா? மாட்டு தொழுவத்தில் கூட பிறக்கலை, கிடத்தப்பட்டார். நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 வரை பெத்லகேமில் அவர் பிரசவம் ஆயிடுச்சு, நேரிட்டதுனே இருக்குது. சத்திரத்தில் கொண்டு வர்றாங்க, அங்கே இடம் இல்லை. முன்னணியில் கிடத்துனாங்கன்னா மாடு தண்ணி கொடுக்குற காடி முன்னணி அங்கே கிடத்துனாங்க. அந்த அளவில் மாட்டு கூட்டத்தை விட கேவலமாக வழியில் போகிற வழியில் சாதாரண நிலைமையில் தான் அவர் பிறந்தார். ஆனால் பெத்லகேமில் பிறந்தது உண்மை, மாட்டு குடும்பத்தில் பிறக்கலை. அதை விட மோசமாக தான் பிறந்தார்.
ஆனால் ரெண்டாம் வருகையில் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா வர்றார். சாத்தானை கட்ட வர்றார், சாத்தானை ஜெயிக்க வர்றார், யுத்தத்திலே வல்லவராக வர்றார், நியாயாதிபதியாகி வர்றார். இத்தனைக்கும் இயேசுவுக்கு பொருந்தும். இரண்டாம் வருகை வித்தியாசமானது. அல்லேலூயா. அவரோட நீங்கள் வருகிற ராணிகளாக நீங்கள் இருக்கணும். வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் வெள்ளை குதிரையில் அவர் வர்றாரு. அவருக்கு பின்னாடி சேனைகள் முழுவதும் வெள்ளை குதிரையில் சேனைகள்லாம் வந்ததாக இருக்குது. அந்த 11ஆம் வசனத்தில் அந்த சேனை தான் நீங்கள். அவர் கர்த்தர், 2 ஜாத்தா சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். 2ஆம் வருகையில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய இந்த பூமிக்கு இயேசு வர்றார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் ஐயா. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், அந்த ஆட்சியில் சாத்தான் கட்டப்பட்டிருக்கான். நீங்கள் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து பார்த்தீங்கன்னா, பழைய பாம்பாகி வலு சொற்பம் பிடிக்கப்பட்டு சங்கிலினால் கட்டி 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் அவனை பாதாளத்தில் தள்ளி அடித்தார்னு இருக்கு. ஏன்? அக்னி கடலுக்கே நேரடியாக தள்ளிடலாம்ல. ஏன் அப்படி செஞ்சார்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி ஆதாம் ஏவால கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1:28. அது நடக்க விடாமல் செஞ்சிட்டான் சாத்தான். ஆரம்பத்திலேயே ஆட்டையை போட்டு அவங்கள அடிமையாக்கிட்டான். அப்போ தேவன் தோத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சாத்தானை அக்னி கடலில் தள்ளி இருந்தால் அவன் ஒரு திருப்தியோடு போவான். கெடுத்துட்டோம்ல, அழிச்சிட்டோம்ல, அவர் நினச்சது நடக்காமல் செஞ்சிட்டோம்ல, இது போதுங்களா எனக்குன்னு சொல்லி சந்தோஷமாக நரகத்தில் கூட திமிராக தான் இருப்பான். ஆனால் சாத்தானே, நீ எதை நினச்சி கெடுத்தியோ, என் திட்டத்தை நீ என்ன கெடுத்தியோ, உன் கண்ணாலேயே பாரு. இதே பூமியில் 2ஆம் ஆதாமை வச்சு, ஏவாளன்ற சபையை வச்சு, இதே பூமியில் 1000 வருஷத்தை நான் ஆட்சி செய்கிறேனான்னு பாரு. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு அப்புறம் போய் சாவு. இதுதான் தேவ திட்டம். ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க. இந்த 1000 வருஷம் சொல்கிறது ஏன், எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு நாளை குறிக்கும். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள்னு சொல்லி ஒரு ரகசியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேணாம்னு சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு எழுதுகிறான். அது ஒரு ரகசியம்னு சொல்கிறாங்க. அப்போஸ்தலருக்கு தானே ரகசியங்கள்லாம் வெளியாக்கப்பட்டது. இன்றைக்குள்ள ஆளுகளுக்கு எவன் ரகசியத்தை சொல்கிறான்? நிருபங்களை படியா ரகசியங்கள்லாம் கொட்டி கிடக்கு. அதனால் 1000 வருஷம் என்பது ஒரு நாள். கர்த்தர் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளில் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார்னே இருக்கு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த நாளை பூரித்தார், ஆசீர்வதித்தார், ஓய்ந்திருந்தார். அப்பெல்லாம் சாத்தான் கிடையாதுல்ல, ஓய்ந்திருந்தார், அந்த நாளை ஆசீர்வதித்தார். அந்த 6 நாள் என்பது தான் இன்னைக்கு 6000 வருஷம் ஆகுது. கிமு 4000, கிபி 2000. இந்த 24 வருஷம்லாம் கணக்கே கிடையாது, பிசுகு தான். அங்கிட்டு 4000, இங்கிட்டு ஒரு 2000, மொத்தம் 6000. 6 நாள் முடிஞ்சு. அடுத்து ஓய்வு நாள் ஒரு நாள் இருக்கு இல்லையா, அதான் 1000 வருஷம். அப்போ சாத்தான் இல்லாதனால தேவன் இளைப்பாறுகிறார், இதே பூமியில் அரசாளுகிறார். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவே அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவாங்கன்னு போட்டிருக்கு. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் தான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறவங்கன்னு அர்த்தம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16, 15 பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்கன்னு இருக்குல்ல, அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். இவங்க 2ஆம் மரணத்தில் இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அதிகாரம் கிடையாது.
ரெண்டாம் மரணத்துக்கு போக மாட்டாங்க. ரெண்டாம் மரணம் என்பது அக்கினி கடல். முதலாம் மரணம் எல்லாருக்கும் வரலாம், இயேசுவுக்கே வந்துச்சு. இரண்டாம் மரணம் நமக்கு வரக்கூடாது. சரீரத்தில் மரணம் அடையலாம், ஆத்மாவில் மரணம் அடையக்கூடாது. அதனால தேவ பிள்ளைகளே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பரிசுத்தவான்களாய் மனவாட்டியாய் எடுத்துக்கொள்கிற ரகசிய வருகையிலே போகக்கூடிய மக்களாக காணப்படுங்க. ரகசிய வருகை இருக்கான்னு சிலர் கேட்குறாங்க. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ரகசியத்தை சொல்கிறேன், நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு பவுல் சொல்கிறான். அதே பவுல் தான், அதே சம்பவத்தை தான், அதே நிகழ்ச்சியை தான் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் 16-15 கர்த்தருடைய வருகைன்னு சொல்கிறான். ரெண்டையும் இணைச்சிங்கன்னா ரகசிய கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை இணைச்சி சொல்கிறோம். இப்படி எப்படி இணைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு என்ற நாம 21ஆம் வசனத்தில் பாவத்தை போக்கி ரட்சிப்பு உண்டாக்குறவர் பேரில் இயேசுன்னு இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு இருக்கு. ரெண்டையும் இணைச்சி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறது இல்லையா நம்ம? அது மாதிரி தான் ஐயா, அது மாதிரி தான் ரகசிய வருகை உண்டு. விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி செய்ய இந்த பூமிக்கு 2ஆம் வருகையில் இயேசு வர்றாரு. அந்த வெளிப்படத்தில் விசேஷம் 20:7 அந்த 1000 வருஷம் முடிஞ்ச உடனே சாத்தா கட்டவிழ்க்கப்படுறான். அவன் திரும்ப சேனையெல்லாம் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு வர்றான். அப்பொழுது 9ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாரையும் பச்சித்து போட்டதுன்னு போட்டிருக்கு. அதான் அக்கினியில் அழிய போகுதுன்னு அர்த்தம். 2 பேதுரு 3:7-8 போட்டிருக்கு. இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. ஒரு காலத்தில் நோவா காலத்தில் தண்ணீர் அழிஞ்ச மாதிரி இனிமேல் தண்ணீர் அழிக்க மாட்டேன்னு சொன்னார் தவிர அக்னியில் அழிக்க மாட்டேன்னு சொல்லலை. இன்றைக்கி உலகம் கந்தக பூமியில் எரிங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் சூடாகிட்டு இருக்கு. சூரியன் முந்தி மாதிரி கிடையாது, அந்த திரையே அந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அதிக வெயில் இனிமேல் இருக்கும் வர்ற காலத்தில். அதிக புயல் இனிமேல் இது வரைக்கும் வராத புயல் வரும்னு விஞ்ஞானிக்கு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அதே மாதிரி வெயில் காலம் இனிமேல் வர்ற காலத்தில் பயங்கரமாக இருக்கும். மழை கூட பரவாயில்ல, வெயில் ரொம்ப அக்கினி சுட்டரிக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறாமல் போகாது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகம். நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, இயேசுவை பற்றிக்கொள். நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு வெளிப்படுத்தல் 3:10. உலகம் முழுவதும் வருகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்துருக்காருல, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும்னு ஜோம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தார். அந்த தீமைன்னா அதுதான் அந்திகிறிஸ்து சாட்சி தான், உலக அழிவு தான், பஞ்சங்கள், யோகிகள், யுத்தங்கள் எல்லாத்தையும் நான் காப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மயிராயிலும் கீழே விழாதுன்னு சொல்கிறாரு. லேலுயா, இதெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு மனவாட்டி சாணத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு சேதமும் வராது. உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. அதனால பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்ற இடத்துக்கு நீங்கள் வாங்க. அவங்க மேலே 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது, அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கிடையாது, 666க்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே 2ஆம் வருகை 4 விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். நேரம் இன்னும் விரிவாக பேச டைம் இல்லை. தேவ பிள்ளைகள் இந்த ரகசியத்தை புரிஞ்சு 2ஆம் வருகையில் இயேசு வரும்போது அவரோடு கூட ராணியாக நாம் இதே பூமியில் வந்து ஆட்சி செய்ய ஆயத்தப்படுங்க. வெளிப்படுத்தல் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அவருடைய மனைவி, அதான் மணவாட்டி. இயேசுவின் மணவாட்டியாக நீங்கள் மாற்றப்பட்டு அதுக்காக நீங்கள் ஆயத்தப்பட, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த, சபையை ஆயத்தப்படுத்த, ஊழியர்களே உங்கள் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்த முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருகையிலே நம்ம எச்சரிக்கையாக இருந்து புலம்புற கூட்டத்தில் சேர்க்காமல், கைவிடப்படக்கூடிய கூட்டத்தில் சேர்க்காமல், அவரோடு கூட பரிசுத்தவான்களாக, மணவாட்டியாக, ராணிகளாக, வெள்ள குதிரையில் அவர் மேலே அவரோடு கூட வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம். கண்களை மூடி செபிப்போம். கடைசி ஜெபம். அமுதம் கடைசியாக கேட்ட வார்த்தைகள் தான்